செஞ்சு வாயை தரங்க சிஎம் சார், பதில் சொல்லுங்க சிஎம் சார் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பேட்சை நாங்க அணிந்து கொண்டு வந்திருக்கிறோம். இல்ல முதல்ல உதயநிதிக்கும் இல்ல வந்த எதிர்கட்சியினருக்கும் ஒண்ணு புரியணும். இன்னைக்கு கவர்னர் உரை, இன்னைக்கு கவர்னர் மட்டும் தான் பேசுவார். கடைசியாக முதல்வர் என்னைக்கு பதில் உரை இருக்கும் அன்னைக்கு முதல்வர் பதில் உரை இருப்பார். அவங்க முதல்ல அசம்பிளியை 5 வருஷமா அவர் அசம்பிளியில இருந்திருக்காரு எம்எல்ஏவா. அப்ப என்ன நடைமுறைன்னு இது வரைக்கும் தெரியல, ஒன்னும் தெரியாது மண்ணு. முதல்ல இன்னைக்கு கவர்னர் உரை, கவர்னர் உரைக்கு நடுவில் யாரும் பேச மாட்டாங்க. ஆளுநர் அவர் ஒரு அரை மணி நேரம் பேசினாரு, திருப்பி சபாநாயகர் அவரு ஒரு அரை மணி நேரம் பேசினாரு. இங்கடா சண்டை போடுவீங்க. ஆளுநரையோட முடிஞ்சிருங்க, அது எல்லாருக்கும் தெரியும். முதல் நாளே எனக்கு தெரியல, எதிர்கட்சி தலைவருக்குமா தெரியல? தெரியாத தெரியுமா தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியும் வேண்டாம் தெரியும். உங்களுக்கு தெரியாதுங்களா? எனக்கு தெரியவே தெரியாது. எங்க பரம்பரைக்கு தெரிஞ்சதெல்லாம் முதல் நாள் ஆளுநர் உரை தான் இருக்குது, இது கூட தெரியாம 5 வருஷம் சட்டமன்றத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டு இருக்காங்க. சில பேர்லாம் காலேஜுக்கு போவாங்க, படிக்க மாட்டாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி தான் அவரும். என்ன மேட்ச் என்ன டீம் எல்லாம் தெரியாது. படிக்கலன்னா பரவாயில்லங்க, சப்ஜெக்ட் என்னன்னு தெரியாம எப்படிங்க இருக்கும்? ஏங்க எனக்கு கோர்ஸ் என்னன்னே தெரியாது. ஒண்ணு தெரியாது. ரொம்ப சாதாரணமா சொல்றீங்களா? ஐயோ ஈழ பிரச்சனை என்ன சிறான் மேட்டராம் பாரு. அவருக்கு எதுவும் தெரியாது, திமுகவை பற்றி தெரியாது, திமுக வரலாறு தெரியாது, எந்த சப்ஜெக்டும் தெரியாது. திமுக சாதாரண கிளை செயலாளருக்குள்ள நாலேஜ் கூட அவருக்கு கிடையாது. என்ன டிபார்ட்மெண்ட்னே தெரியாது. அந்த மாதிரிதான் போச்சு. காலையில அட்டாக் மோட்ல போயிடலான்னு சொல்லிட்டு இததான் நேத்துக்கு ஒட்டிட்டு இருந்தீங்க. நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டு இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா. ஆளும் முகரையும் பாரு. இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? 5 ரூபா கொடுப்பீங்களா? தருவேன். இந்த படை போதுமா? ஒரு பேட்ஜ், ஒரு பேனர், அது இது வாயை திறங்க சிஎம் அப்படின்னு. பேசடி ரதியே ரதியே தமிழில் வார்த்தைகள் 3 லட்சம் 2 சொல்லடி குறைந்தபட்சம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல எதிர்கட்சியா இருக்கிறவங்க கூட எங்க தலைவரை நெஞ்சில சுமந்துக்கிட்டு தான் வந்தாங்க. சிஎம்னு சொல்லி அந்த பேட்சை குத்தின்னு தான் வந்தாங்க. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. ஒரு பேட்ஜ், ஒரு பேனர், அது இது சரி ரைட் ஓகே. இல்ல திருந்த மாட்டீங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. பலூன் விடுறது, கொடி கட்டுறது, இது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தாதான் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. பெரியப்பா ஊருக்குள்ள பெரிய மனுஷன்னா மூக்கு கீழே காக்கா பார்க்கறது மாதிரி மீச மட்டும் வச்சு கூடாது. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மிரள் வாங்க. இல்ல என்னன்னா இப்ப இதெல்லாம் பண்ணலன்னா அவங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. இது வருதாடா ஒரு கேவலத்துக்கு வருதாடா. வைத்தியம் முடிச்சிட்டு போட்டுருக்கு பாவம் யாரும். அடா பாவி, என் உயிர் நண்பனுக்கே என்ன அடையாளம் தெரியாம போயிருச்சு. உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது ஆக்கப்பூர்வமா சில விஷயங்கள் எடுத்து பண்ணணும்ன்றதெல்லாம் கிடையாது. எதையாவது பண்ணணும், நம்மள மக்கள் பார்க்கணும். திட்டுறாங்களோ பாராட்டுறாங்களோ இல்லை எதுவும் பண்ண இப்படி ஒன்று பண்றாங்க திமுக அப்படின்றத காட்டுறதுக்காகவாது ஒண்ணு இருக்கணும். அவ்வளவுதான். நேத்து கூட என்ன பார்த்து சிரிச்சாங்க தெரியுமா? நேத்து இதே மாதிரி தான் வந்திருந்தியா? அப்ப கண்டிப்பா சிரிச்சிருப்பாங்க. என்னடா மண்டை இது, டீ கடையில டைல்ஸ் ஓட்டினா மாதிரி. இதை பார்த்தா எல்லாருமே சிரிப்பு வருமே. Chief Minister of Tamil Nadu has formed a government with the overwhelming support of the people, single-handed. உங்க அப்பனுக்கு உங்க அப்பா எப்பவுமே இருப்பான். திமுக ஆட்சியில எப்பவுமே தேசிய கீதம் மட்டும்தான் மூதேவி டென்ஷன்ல வளராது.
ஆளுநர் மத்திய அரசு என்ன சொல்கிறதோ அதை செய்கிறார். முரண்பாடோடு திமுக அரசுக்கு நடந்துக்கோங்க அப்படின்னு ஆர்.என். ரவிக்கு சொன்னதுனால அப்படி நடந்துகிட்டார். இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் தாவேகா அரசுக்கு சொல்லுங்கள். செந்தில் பாலாஜி விசாரிக்க தாவேகா அரசு அங்க ஒரு பெர்மிஷன் கேட்டு இன்னைக்கு வரைக்கும் ஆளுநர் கொடுக்கல. அப்ப இதையும் பாஜக தான் சொல்லி செய்து வச்சுக்கலாமா? குருநாதா, என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. வரிசையாக 54 பேஜ்ல அடுத்த 5 வருஷம் அரசு எப்படி இருக்க போகுதுன்னு 40 நிமிஷத்துல முடிச்சுட்டாரு. நீங்க டெய்லி கதறிக்கிட்டே இருங்க, டெய்லி அழுதுகிட்டே இருங்க, டெய்லி 100 பேட்டி கொடுத்துட்டே இருங்க. ஒப்பாரியா? சத்தியமா ஒப்பாரிதான். இன்னும் 5 வருஷத்துக்கு கதறி 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 கதறுதான். தாவேகாவுக்கு பாஜக மத்திய அரசு ஆதரவு கொடுக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்ன எழுதி கொடுத்தாங்களோ அது ஒரு எழுத்து மாறாமல் கவர்னர் வாசித்திருக்காரு என்று உதயநிதி பேட்டி கொடுத்துற. உங்க கருத்து என்ன? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கொள்கையோடு இந்த அரசு செயல்படும் அப்படிங்கிறது பாஜக எழுதி கொடுத்த அறிக்கையா என்பதை நான் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களோடு நான் கேள்வி வைக்கின்றேன். நான் பாட்டுக்கு சும்மா இருந்தீங்கன்னா நீங்க போட்டு போட்டு அடிக்கலாமா? உங்களுக்கு எனக்கு பிரச்சனை தான், சொல்லுங்க. உங்க காலில் நான் வந்துடுறேன். இருமொழி கொள்கை தான் இந்த அரசினுடைய கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் பாஜக தான் எழுதி கொடுத்ததா என்று தெளிவுபடுத்த வேண்டும். உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. போனோம். அது ஸ்டாலின் பேரில் அந்த கவர்னர் பண்ண ஆட்சாட்டியத்தால பிரச்சனை வந்தது. இப்போ அப்படி இல்லை, இது மாறி இருக்குது. இவர்கள் 2 பேருமே தற்போதைக்கு மோதல் போக்க வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். விஜய் தரப்பு, மோடி தரப்பு. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு ஸ்மூத்தாக கவர்னர் படிச்சுட்டு போறாருன்னா மோடி அரசாங்கத்தோட அறிவுறுத்தல், அமித்ஷா அறிவுறுத்தல் இல்லாமல் படிச்சுட்டு போக மாட்டார். ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னா பண்ணலாம், ஆனால் அவர் பண்ணல. சில வாசகங்களை நான் படிக்க மாட்டேன் அவர் தகராறு பண்ணிருக்கலாம், ஆனால் தகராறு பண்ணல. அப்படியே எழுதி கொடுத்து படிச்சுட்டு போயிட்டார். பேக் டு நார்மல். காவலன் கையில் எங்க விசில் சேரும், திருடங்க கையில் சேர்ந்திருக்காது. யார் அடிச்சாலும் கொண்டாட்ட சத்தமாகும், தப்பு செஞ்ச நெஞ்ச தூங்க விடாது. திரையால வந்தவன் நடை மாறுது, அது தாங்கும் மக்களுக்கு துணையாகுது. நம்ம ஒன்றிய அரசு பாரபட்சமாக நடந்து கொள்கிறதுங்கிறது முதற்கொண்டு படிச்சிருக்காரு. ஸ்டாலினால சாதிக்க முடியாத விஜய் சாதிச்சிருக்காரு. இது திமுகவுக்கு இன்னும் எரிச்சலை தான் கொடுக்கும். ஒண்ணுமில்ல, நான் பொச்சுன்னு இருந்தா எரிதானே செய்யும். தாவேகாவும் பாஜகவும் மறைமுக கூட்டணி வச்சிருக்கின்றது அப்பட்டமா இதுல தெரியுது. காங்கிரஸ்காரரே கேட்போமே, திரு இதயத்துல்லா, உங்களுக்கு அந்த சந்தேகம் வரலையா? உங்க பாஜகவோட இணக்கமா இருக்கிறாங்களோன்ற சந்தேகம் உங்களுக்கு தானே முதல்ல வந்திருக்கணும் ஒரு காங்கிரஸ்காரரா? ஆமா, இதுவரையும் தாவேகா பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கா? கொஞ்சம் சொல்லுங்கம்மா. பி டீம்ல ஏ டீம்லயே சொல்லிட்டு போயிருவோம். இன்னைக்கு வரையும் கூட்டணி வைக்கல. ஆர்எஸ்எஸ் ஆதரவு ஒரு ஆளுநரை அவங்கள பேச வச்சிருக்கு. எதை? யாரு? அண்ணாவை பத்தி, பெரியாரை பத்தி, அம்பேத்கரை பத்தி, அதே மாதிரி வேலுநாச்சியாரை பத்தி பேச வச்சிருக்காரு. இதுவரையும் பேச வைக்க முடியல. நான் பாத்ரூம் போறப்போ ஒரு கிளாஸ் எடுத்துன்னு வா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி, படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன். அம்முகுட்டு முக அம்மாள் டுமாள்